பூமாலை கட்டுவோம். பூ என்றால் மலர்ச்சி பொலிவு எனப்படும். பூவை மலர் என்றும் கூறலாம். பூக்களை கோர்வையாக கட்டுவது பூமாலை எனப்படும். பூமாலையை வாழைநார் கொண்டு கட்டுவர். பூமாலை அழகு நிறைந்தது பொலிவானது மங்களகரமானது. இறைவனை மாலை சாத்தி வழிபடுவோம். கோலம் போடுவோம். கோலம் என்பது அழகு ஒழுங்கு எனப்படும். கோலம் போடுவதால் வீட்டில் அழகு ஏற்படும். எமது உள்ளங்களிலும் மகிழ்ச்சி உண்டாகும். விசேட தினங்களில் வீட்டில் கோலம் போடுவோம். வீட்டை அழகுபடுத்துவோம். தோரணம் கட்டுவோம். தோரணம் ஒரு நிகழ்வை வெளிப்படுத்தும் அடையாளம் ஆகும். தென்னங்குருத்தோலையினால் செய்து கட்டுவர். தோரணத்துடன் மாவிலையையும் தொங்கவிடுவர். மங்கள தோரணம் சமய விழாக்களின்போது தோரணங்கள் கட்டுவர். இது மங்கள தோரணம் எனப்படும். மங்கள தோரணத்தில் 4 குருவிகள் இருக்க வேண்டும். குருவியின் தலை மேல்நோக்கியும் வால் கீழ்நோக்கியும் இருக்க வேண்டும். கண்ணாடி தோரணம் கொத்து தோரணம் என்பவை சிறப்பான தோரணங்களாகும். அமங்கள தோரணம் அமங்கள வைபவங்களிலும் தோரணம் கட்டுவது வழக்கம். இது அமங்கள தோரணம் எனப்படும். இதில் 3 குருவிகள் இருக்கும். குருவியின் தலை கீழ்நோக்கியும் வால் மேல்நோக்கியும் இருக்கும்.